கோபியில இந்த ஒரு பிளேஸ நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நஞ்சை புளியம்பட்டியில இருக்க பங்களாபுதூர் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையம்ல நஞ்சை புளியம்பட்டியில தான் லொக்கேட் ஆயிருக்கு. பிரிட்ஜுக்கு கீழ எப்படி போகணும்னா, நஞ்சை புளியம்பட்டி போர்டுக்கு லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரோடு போகும். அதுல ஸ்ட்ரெய்ட்டா போனீங்கன்னா, நீங்க அந்த ரிவருக்கு போயறலாம். இது பார்த்தீங்கன்னா, பவானி ஆறு. இதுல குளிக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. குளிக்கலாம். பட் தண்ணி கம்மியா இந்த அளவு இருக்க டைம்ல குளிக்கலாம். தண்ணி அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா குளிக்க முடியாது. ஏன்னா, ஆத்துல பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃப்ளோ அதிகமா தான் இருக்கும். ரைட் சைட்ல இருக்க இந்த பிரிட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா, பங்களாபுதூர் பிரிட்ஜ். நாங்க போன டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் குளிச்சுட்டு, துணி துவச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம் போனனால சன்செட் ஆகுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. இந்த பிளேஸ்க்கு வர ரூட் பார்த்தீங்கன்னா, கரக்கடிபாளையம் டூ பங்களாபுதூர் ரூட்டு. பார்க்கவே அவ்ளோ சீனிக்கா இருக்கும். கோபி சைடு வந்தா கண்டிப்பா இந்த ரூட்ட விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த மாரி டிராவல் வீடியோஸ்க்கு நம்ம ஈரோடு டிராவலர் பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க.